ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் நேம் த சீசா ட்ரேடர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம டெலிகிராமில் மட்டும்தான் லைவ் அப்டேட்ஸ் கொடுப்போம். சரிங்களா? நம்ம யூடியூப்பில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலிஸ், போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் கொடுப்போம். ஸோ அதனால் சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த சேனலில் என்ன கொடுப்போன்னா, வழக்கம் போல் மார்க்கெட் ட்ரேட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ஆப்ஷன் சார்ட் வந்து இங்கே போஸ்ட் பண்ணுவோம். எம்டி சார்ட், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் சைட் புட் சைட் போட்டு இந்த லெவல்ஸ்லாம் ட்ரா பண்ணிடுவோம். மார்க்கெட் இங்கேருந்து தான் மேலே போகும், கீழே வரும் அப்படின்றது எல்லாமே இதுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ எந்த சைடு மேலே போதோ அந்த சைடில் நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இண்டெக்ஸ் சார்ட்டே இதில் இருக்காது. இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு. ஸோ அதில் போய் பாருங்கள். இப்போ இதில் வாங்க போகலாம். இப்போ சென்செக்ஸில் பாருங்கள், 84,200 கால் ஆப்ஷன், 85,200 புட் ஆப்ஷன். தென் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடியே 7:20 கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், 7:10 இங்கே கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து முன்னாடியே வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போன்றது டுமாரோ ஓப்பன் ப்ரெடிக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான் ரெஃபர் பண்ணி சொல்லுவோம், வேறு எதுவுமே இருக்காது. ஆப்ஷன் செயின் டேட்டாவை வந்து ரெஃபர் பண்ணும்போது நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் இல்லைனா கேப் அப், அதாவது எப்படியுமே மேலே தான் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ஷன். அதே மாதிரியே இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் சக்ஸஸ் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ளஸ் சைடில், அதாவது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு, பட் ஃப்ளாட் பாசிட்டிவ் தான். ஃபஸ்ட்டு கேண்டிலே பெரிய கேண்டிலாக கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ ஃப்ளாட் ஓப்பனால நம்ம ப்ரெடிக்ஷன் சக்ஸஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிலே கொஞ்சம் பெரிய கேண்டில் ஆனனால இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே, அதாவது நேற்று இது முடிஞ்ச இடம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கால் சைடு இங்கே முடிஞ்சிருக்கு, புட் சைடு இங்கே முடிஞ்சிருக்கா. இப்போ ஃபஸ்ட் கேண்டிலே பெரிய கேண்டிலாக வரும்போது இங்கே முடிஞ்சது பாருங்கள் 217ன்னு காட்டுது. இது என்ன பண்ணால் இந்த கால் ஆப்ஷன் 240 ஓப்பன் ஆகி 280 வரைக்கும் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே உங்களுக்கு இந்த டார்கெட்லாம் அச்சீவ் ஆகிடும். இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா இது அவுட் ஆஃப் த ஜோன் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இங்கே இருக்கும். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 25,950 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதுக்கப்புறம் 150 புட் ஆப்ஷன், 26,150 புட் ஆப்ஷன் போட்டேன். அதே மாதிரி சென்செக்ஸில் 84,200 இருக்கும், அதுக்கு பதிலாக 84,400 கால் ஆப்ஷன், 85,200 பதிலாக 85,400 புட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். பட் இங்கே மார்க்கெட் அடுத்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். திரும்ப அந்த மேலே போன மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரத்தில் இங்கே பாருங்கள், அது நான் கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு அதோட பிஇபி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 219 தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நிஃப்டி பிஇபி பாயிண்ட் சென்டர் பாயிண்ட், லெஃப்ட் சைட்லேயும் 219, ரைட் சைட்லேயும் 219. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் கால் சைடில் இந்த 219க்கு மேலே இருந்தால் புட் சைடில் 219 கீழே தான் இருக்கும், இல்லை புட் சைடில் மேலே இருந்தால் கால் கீழே இருக்கும், இல்லை ரெண்டு சைடுமே கீழே இருக்கும். கீழே இருந்தால் சைட்வேஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது ப்ரீமியம் டிகே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரெண்டுமே மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ரெண்டுமே கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸில் போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஆப்ஷன் செயின் டேட்டாவில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் பாருங்கள், 950 கால் ஆப்ஷன் 211, இதே புட் ஆப்ஷன் வந்து 214, அதாவது 219 கீழே தான் ரெண்டுமே இருந்தது. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா சைட்வேஸ் தான் மார்க்கெட் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ அதனால் சைட்வேஸில் இருந்தது கொஞ்சம் நேரம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து கீழே, இது வந்து 9:24க்கு நான் சொல்கிற சினாரியோ. சரிங்களா? 9:37 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொசிஷன் கிடச்சதும் நான் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆனதுமே 25,950 கால் ஆப்ஷன், சரிங்களா, 220 பை பண்ணிட்டேன். நம்ம டார்கெட் வந்து 280, பட் 280 தொட்டுட்டு கீழே வரும்போது தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால் 260, அதாவது 259 புக் பண்ணிட்டேன் ப்ராஃபிட்டு. இது என்னோடய ப்ராஃபிட் 2 லாட்டு. சரிங்களா? ஸோ இதை எப்படி புக் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறீங்க பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு காலையிலே கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,900 கால், 26,100 புட் ஆப்ஷன். இதில் என்ன ஆச்சுன்னா, இங்கே ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டிலே இந்த தேர்ட் பாயிண்ட் நியர் வந்துருச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் வரிசையாக க்ரீன் கேண்டிலே வச்சதும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் கால் சைடு தான் கொடுத்தனால இது கீழே வராதுன்னு நினச்சிட்டு நான் வந்து இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு போயிட்டேன். பட் இதிலே பாருங்கள், திரும்ப வந்து நமக்கு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ 219 இங்கே பக்கத்தில் வந்திருக்கா, இதுதான் கர்சர் வச்சுருக்கேன். இப்போ இதே இது புட் ஆப்ஷனில் பாருங்கள், இதுவும் ஃபஸ்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு திரும்ப வந்து நமக்கு இது பிஇபி சைட் தொட வரும்னா இதுவும் புட் சைட்லேயும் பிஇபியை தொட வரும். ஸோ அப்படி வந்து இது வந்து நமக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப பாருங்கள், அதே 227, அதாவது 219 இது பக்கத்தில் வந்து இது என்ட்ரி கொடுத்துட்டு 289, 80 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ இது கால் சைட் செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் போகும்போது புட் சைட் செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படியே சீசா மாதிரி ஆக்ட் ஆகுதா. ஸோ அதனால தான் நம்ம சேனல் நேம் த சீசா ட்ரேடர்.
ஸோ கால் சைடு மேலே ஏறினா புட் சைடு இறங்கும், இல்லை புட் சைடு மேலே ஏறினா கால் இறங்கும். இந்த பாயிண்ட் இதே மாதிரி தான். இங்கே மார்க்கெட் வந்து தேர்ட் பாயிண்டில் இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும், இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்கும்போது இங்கேயும் செகண்ட் பாயிண்டில் இருக்கும். இது வந்து மையப்புள்ளி மாதிரி, சரிங்களா? இது இறங்குனா இது மேலே ஏறும், இல்லை இது இறங்குனா இது மேலே ஏறும், இதுதான் இதோட அர்த்தம். அதன்படி மார்க்கெட் வந்து கரெக்டாக நடந்துச்சு. இதே நான் சொன்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதுக்கப்புறம் மாற்றின ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே அந்த பிஇபி பாயிண்ட்டை இங்கே தொட்டுட்டு இதுக்கு மேலே போகும்னு நினச்சிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 கேண்டில் அப்படி தான் மேலே போச்சு, அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்துச்சு. பட் நான் வந்து இங்கே என்ட்ரி எடுத்தது ஹோல்டு பண்ணேன். காரணம் என்னென்னா, ஆப்போசிட் சைடு, அதாவது இது வந்து கீழே போச்சுன்னா ஆப்போசிட் சைடில் மேலே வரணும். பட் பாருங்கள், இங்கே எத்தனை கேண்டில் கீழே இருக்குன்னு, 1 2 3 4 5 6 7 8 9 கேண்டில் இங்கே பிஇபி கீழே இருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைடில் ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான், அந்த க்ரீன் கேண்டில் மட்டும்தான் மேலே இருந்தது. ஸோ இதை கணக்கு பண்ணி தான் நான் இதில் கால் சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ப்ளஸ் வந்து நம்ம கால் ஆப்ஷனும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் கால் சைட்லேயே காட்டினால நான் ஹோல்டு பண்ணேன், சரிங்களா? மெயின் ரீசன் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா தான், இந்த சார்ட்டு கிடையாது. எனக்கு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த சார்ட் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இதை நான் ஹோல்டு பண்ணி இங்கே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன் 259, சரிங்களா? இதுக்கப்புறம் இதுவுமே டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே வைஸ் வெர்ஸா ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இதுதான் லாஜிக், இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கும். சென்செக்ஸ்லேயும் பழைய சார்ட்டில் பாருங்கள், சேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரியே கொடுக்கலையா, இது வந்து 84,200 கால் ஆப்ஷனில் மேலே போச்சு, அதே மாதிரி கீழே வந்துச்சு. பட் வந்து நியரஸ்ட்டில் என்ட்ரியே கொடுக்கல. இதே வந்து நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இதே கதை தான் நடந்திருக்கும். கீழே வந்து பிஇபி கீழே ஒரு 8-9 கேண்டில் பிஇபி கீழே இருக்கா, ஆனால் இங்கே பிஇபிக்கு மேலே இந்த க்ரீன் ஒரே ஒரு கேண்டில் தான். ரெட் கேண்டில் என்னன்னா ஓப்பன் ஆனதுமே கீழே விழுந்திருக்கும். ஸோ இது பிஇபிக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த சைடு பிஇபிக்கு மேலே போகும்னு வெயிட் பண்ணலாம். காரணம் என்னென்னா ஆப்ஷன் செயின் டேட்டா தான், சரிங்களா? ஆப்ஷன் செயின் டேட்டாவில் கால் ஆப்ஷனே தான் காட்டிகிட்டு இருந்தது, அதனால் வெயிட் பண்ணோம். இதுவும் கடைசியில் மேலே போய் இது மேலே தான் 900 தொட்டுட்டு திரும்ப கீழே வந்துடுச்சு. பட் கால் சைடில் தான் இருந்தது. ஸோ ஃபைனல் சார்ட் நான் அப்டேட் பண்ணல. ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்குன்னா, நியூஸ் இருக்காது, இண்டெக்ஸ் சார்ட்டே காட்ட மாட்டோம், நிஃப்டி 50 சென்செக்ஸ் சார்ட்டே காட்ட மாட்டோம், இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், ட்ரெண்ட் லைன், இந்த ஆர்டர் பிளாக்கு, இந்த ஓப்பன் ஹை லோ, இந்த கான்செப்ட்லாம் இல்லை. எந்த நியூஸும் கிடையாது. ஆர்பிஐ ரேட் என்ன, குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன, எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா, அவங்க பையிங்கா செல்லிங்கா, இது எதுவுமே இருக்காது. ஒன்லி ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான் இருக்கும். இதுக்குள்ளே எல்லா தகவலும் வந்துடும். ஸோ நம்ம எங்கேயுமே ஓட தேவையில்லை, சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து இந்த சார்ட்டெல்லாம் வரைகிறது. தென் அதுவும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் லைவில் பார்த்து நம்ம ட்ரேட் டிசைட் பண்ணுறது. இன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவோம், அப்புறம் இன்றைக்கி சைட்வேஸாக இல்லை ட்ரெண்டிங்கான டிசைட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் டிசைட் ஆனதுக்கப்புறம் சைட்வேஸ்னால் இன்றைக்கி ட்ரேடு எடுக்க மாட்டோம், ட்ரெண்டிங் டேஸை மட்டும் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டை டிசைட் பண்ணிட்டு அதே ட்ரெண்டை தான் கடைசி வரைக்கும் நிற்போம், சரிங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து அகைன் பாசிட்டிவில் தான் காட்டியிருக்கு. கேப் அப் அண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங்னே நாளைக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கான மார்க்கெட். இப்போ சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லையா, அதோட பாயிண்ட் பாருங்கள். 84,600 கால் ஆப்ஷன், 85,600 புட் ஆப்ஷன், இதுதான் அதோட பாயிண்ட்டு. ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு இதில் தான் ட்ரேட் நடக்கும். பட் ஒரு வேளை பெரிய கேப் அப் ஆச்சு அப்படின்னா, கேப் அப்போ கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், உள்ள பாயிண்ட்லாம் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை அட்லீஸ்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அட்லீஸ்ட் என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியும். இல்லைனா ஜாயின் பண்ணோன்னே ஒன்றும் பொருள்னு திரும்ப நீங்கள் வெளியே போயிடுவீங்க. இது கால் ஆப்ஷன் நிஃப்டி 26,050 கால் ஆப்ஷன், 26,250 புட் ஆப்ஷனுக்குள்ளே இந்த சார்ட்டு போட்டிருக்கணும். இந்த சார்ட்டு இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் கரெக்டாக இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம மேலே போகுமா கீழே போகுமான்றது நாளைக்கு டேட்டா வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போது நம்ம செயின் டேட்டா பார்ப்போம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டோட முடிவு வந்து 84,999 ஏதோ முடிஞ்சது. 84,999. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா கம்மி, 85,000க்கு 3 ரூபா கம்மியில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மணி இது அட் த மணி வந்து ஆக்சுவலாக 85,000 தான். ஸோ இதுவே வந்து கீழே வராமல் மேலே தான் இருக்குது. இப்போது இது அட் த மணியாக இருக்கும் பட்சத்தில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், 85,000 கால் ஆப்ஷன் 337 ரூபா இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக 0 இருக்க வேண்டியது 337 இருக்குது. அப்போ இதோட ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா இதே ப்ரைஸ் தான் இருக்கணும். ஆனால் இதோட ஆப்போசிட் பாருங்கள் 183. இப்போ இது டார்க் பண்ணியிருக்கிறது வந்து இந்த மணியா. ஸோ இந்த மணி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அவுட் த மணியில் ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்குது. இது உங்களுக்கு பார்க்க முரண்பாடாக இருக்குல்ல. ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்க தெரியும். இப்போ பாருங்கள்,
இது வந்து சென்செக்ஸோடது. லெஃப்ட் சைடு கால் ஆப்ஷன், ரைட் சைடு புட் ஆப்ஷன். இந்த டார்க் இப்போது இதை சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடு கால் ஆப்ஷன், ரைட் சைடு புட் ஆப்ஷன். இந்த டார்க் பண்ணது ஐடிஎம், சென்டரில் உள்ளது ஏடிஎம், இது வந்து ஓடிஎம். அதே மாதிரி புட் சைடில் டார்க் பண்ணது ஐடிஎம், சென்டரில் உள்ளது ஏடிஎம், இந்த ஒயிட்டாக இருக்கிறது ஓடிஎம். அப்போது ஓடிஎம் எல்லாமே மணி கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள் 100, 110, 90. இது லெஃப்ட் சைடில் ஐடிஎம் பாருங்கள், இது 500, 400, 700 இருக்கா. ஸோ அதிகமாக இருக்கும். அப்போது இந்த சைடு ஆப்போசிட் பாருங்கள் 330, 280 இருக்குது. ஆனால் புட் சைடோட ஐடிஎம் பாருங்கள் 180, 220. சரிங்களா. இந்த பாருங்கள் ரெண்டாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓடிஎம்மே 85,100 ஓடிஎம்மே வந்து 280 இருக்குது. ஆனால் இதோட ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் 227, அதாவது 230 தான் இருக்குது. 50 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இருக்க வேண்டிய வேல்யூவிலே இதில் இல்லை. ஸோ இதனால் என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாகவே கால் சைடில் அதிகமான அமௌண்ட் இருக்கா. ஸோ இந்த அமௌண்ட்டை கழிக்கிறதோ இந்த கரைக்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். அதாவது மார்க்கெட் இதே இடத்துல இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டு கரையும். இல்லை இந்த அமௌண்ட்டு இங்கே இருக்கணும்னா இந்த மார்க்கெட் ஏறும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஏறாது, கால் ஆப்ஷன் கரையணும். கால் ஆப்ஷன் கரையும் போது லாஜிக் படி புட் ஆப்ஷன் மேலே ஏறணும். சரிங்களா. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும், மார்க்கெட் ஓப்பனில் கால் சைடில் இருந்தால் நீங்கள் புட் சைடில் 0 to ஹீரோ எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் கால் சைடு ஏறிட்டால் நீங்கள் புட் சைடு கொஞ்சமாக ஏறும், கால் சைடு அதிகமாக கரையும். ஆனால் புட் சைடில் 0 to ஹீரோ எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு அதிகபட்சம் சைட்வேஸ். இதே உங்களுக்கு இது மார்க்கெட் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னா 2 பக்கமும் சைட்வேஸ் போட்டுட்டு இது மெதுவாக கரையும். புட் ஆப்ஷன் மெதுவாக கரையும், கால் ஆப்ஷன் வேகமாக கரையும். ஸோ நாளைக்கு ஆப்ஷன் செல்லிங்க்கான அறிகுறிகள் தான் நிறையா இருக்குது. சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கால் ஆப்ஷன் பையே பண்ண முடியாது, கால் ஆப்ஷன் செல் தான் பண்ண முடியும். புட் ஆப்ஷன் பை பண்ணாலும் கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும், கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். சரிங்களா. இங்கே 300 கீழே போகணும். அதாவது 300 கீழே போகணும்னா இந்த இடத்துல 300 மேலே போகும். ஸோ இங்கே கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன் கரைய தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாலாம் மாறும். அப்படி மாறும்போது பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.